கேஜிஎஃப் யாஷ் மாரி எடுப்பாங்கன்னு நினைச்சாக்கா பைத்தியக்கார யாஷ் எடுத்து வச்சுக்கிறாங்க ப்ரோ. இதான் ரிவ்யூ. பாய் ப்ரோ. அப்பா பையன் ஃபுல்லா மென்டலுங்க. ஃபுல்லா மாசம் இல்ல தூசம் இல்ல ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல தூக்கம் வந்துச்சு ப்ரோ. நல்லா இல்ல ப்ரோ. அவர் மென்டல் ஆயிட்டாப்ல ப்ரோ. படம் நல்லா இருக்கானா? சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கா? ஆமா. கேஜிஎஃப்ல கால் வாசி கூட கிடையாதுங்க. மொக்க படங்க அது. ஏன்னா ரொம்ப ஆக்ஷன்லாம் நிறைய இருக்கு. ஹீரோயின் வேற. எங்க கதையே இது வரைக்கும் புரியல எங்களுக்கு. மொக்க அவ்வளவு ஒரு மொக்க படங்க. ஆடியோ ரிலீஸ்ல பயங்கரமான பில்டப்லாம் அது கொடுத்தாங்க. இதுல ஒண்ணுமே இல்லையே. அது ஒண்ணுமே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் போட்டு வந்தோம். வேஸ்ட். என்னவா எதிர்பார்த்து வந்தீங்க படம்? கேஜிஎஃப்ல பாதி இதோட பரவாயில்லைங்க. கேஜிஎஃப்ல கால் வாசி கூட கிடையாதுங்க இந்த படத்துல. என்னதான் ஸ்டோரி நான் என்ன தெரியலையே. 3 நேரம் படம் எதுவுமே சொல்லனா டைம் தாங்க வேஸ்ட் எங்களுக்கு. காலை வந்து பைத்தியக்கார படம் இது. ஐயோ எங்க கடைசி அவர் கற்பனை இருக்கிற நான் கற்பனை தெரியல எங்களுக்கு. மாஸ் அந்த பிஜிஎம்லாம் எப்படி சினிமாட்டிக் அதெல்லாம் எப்படி எங்க படமே சரியில்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து என்ன பண்றது? ஒன்றும் பிரோஜனமே இல்லைங்க. படம் வேஸ்ட்டுங்க. இது மாதிரி படத்தை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில. ஃபேமிலியா பார்க்கலாமாண்ணா? சத்தியா பார்க்க முடியாது. இல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஃபேமிலியா பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்க கூடாது. பார்க்க வேண்டிய படமே இது இல்ல ப்ரோ. நல்லா இருக்கா படம்? நல்லா இருக்கா இல்லையா? நான் சொல்ற மாதிரி இல்லண்ணா. இல்ல படம் குடிக்கிறான் சிகரெட் அடிக்கிறான். இல்ல ப்ரோ பார்க்காதீங்க ப்ரோ தயவு செஞ்சு. நான் படம் எப்படினா இருக்கு? அவ்வளவு நல்லா இல்லப்பா. நல்லா இல்லையா? ஆமா பிடிக்கலையா உங்களுக்கு? பிடிக்கல இப்படி கதை. ஃபேமிலியா பார்த்தா ஃபேமிலியா டைவர்ஸ் ஆயிடும் போது இது படமா எடுத்துக்குது ஒண்ணுமே இல்ல. ஹீரோனிக்கு வந்து ருக்மணி வேற நடிச்சிருக்காங்க. அவங்க நடிச்ச எல்லாமே வேஸ்ட். வெறும் பிட்டு படம் மாதிரி தான் இருக்குதே தவிர படம் மாதிரியே இல்லை. என்ன கண்டென்ட் இருக்கு? பார்த்து தலை தான் வலிக்குது. நம்ம தான் பைத்தியக்காரன் நினச்சிருக்கிறாங்க போது இது படம் எடுக்கிறவங்க. கதையில நான் கதை சுத்தமா இல்லைண்ணே. என்னன்னா கதை இது ஒண்ணுமே இல்லை. நயன்தாராவுக்கு கூட இதுல ஸ்கோப் இல்லையா? எதுக்காக நடிச்சிருக்காங்க? அவங்க அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாசம் நடிச்சுக்கிறாங்க. மற்றபடி எதுக்கு குத்துறா எதுக்கு சாவடிக்கிறானே தெரியல. கடைசி வரைக்கும் எதுக்கு குத்துறானே தெரியல. எதுக்கு சாவடிக்கிறானே தெரியல. மாஸ்காக பார்க்க முடியாது. மாசம் இல்லை தூசம் இல்லை ஒண்ணுமே இல்லை. படம் எப்படினா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இல்ல படம். ஃபேமிலியா பார்க்கலாமா? பார்க்க முடியாது. சத்தியமா பார்க்க முடியாது ஃபேமிலியோட. பேக்ரவுண்ட் பிக்சர் அதெல்லாம் பரவாயில்ல. ஃபேமிலியோட படம் பார்க்க முடியாது. நடிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு கூட மாசா சீன் இல்லையா? அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. சுத்தமா நல்லா படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஐயோ எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கு. கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை அவ்வளோதான். என்ன முடிச்சிருக்கீங்க உங்க படத்துல? கைரா தான் பிடிச்சிருந்தது. கயரா ருக்மிணி டீசன்ட். யாருக்கு அதிகமா போஸ்ட் இருக்கு? யாருக்கு அதிகமா இருக்கு ஸ்கோப்? நயன்தாராக்கும் யாஷுக்கும் தான். பிஜிஎம்ல நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஓரளவு டீசன்ட். சத்தியமா கேவலமான படம் ப்ரோ. இதெல்லாம் வந்து யாரா ரிலீஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ ஷூட் ஸ்டார்டிங் இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல வெறுப்பேத்திட்டாரு. ராமிசா நல்லா இல்ல. கேஜிஎஃப் பாதி எல்லாம் ஒரு படமா ப்ரோ. சத்தியமா ப்ரோ வீட்லயே தூங்கி இருப்பா ப்ரோ. லீவ் வந்து ப்ரோ. ப்ரோ 3 கட்ல வச்சார் ப்ரோ. செஞ்சு பைத்தியம் இல்ல. நாங்க தான் பைத்தியம். படத்தை பார்த்துட்டு 2 அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அது கூட கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ. இது கம்பேர் மேட்டர் படம் ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஃபுல்லாவே அப்படிதான் ஏ கண்டென்ட்டா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ அப்படி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் போர். செகண்ட் ஹாஃப் கதையே இல்லை ப்ரோ. படத்துல சுத்தமா கதையே இல்லை. எல்லாம் அப்படியே கனவுலாம் காட்டுறாரு, ஃபைட் போடுறாரு. திடீர்னு என்னதான் காட்டுறான்னு தெரியல. கிளைமேக்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. வேஸ்ட். 2000 ரூபா வேஸ்ட். எதுக்குதான் வந்தோன்னே தெரியல படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை ஓவர் பிரதர். செகண்ட் ஹாஃப் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப லென்த்தாக இழுத்து கதையை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லா எல்லாம் அந்த அளவுலாம் இல்லை தலை. வேஸ்ட் தலை படம். மட்டி படம் நல்லா தான் ப்ரோ. சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. படம் மொக்க ப்ரோ. வேஸ்ட் தான். வேஸ்ட் ப்ரோ. நல்லாவே இல்லை. நல்லா இல்லை. எதுவுமே புரியல ப்ரோ. ஹீரோக்காக பார்க்கலாம். ஆனா கேஜிஎஃப் யாஷ் மாரி எடுப்பாங்கன்னு நினைச்சாக்கா பைத்தியக்கார யாஷ் எடுத்து வச்சுக்கிறாங்க ப்ரோ. இதான் ரிவ்யூ. பாய் ப்ரோ. அப்பா பையன் 2 கேரக்டர். அப்பா பையன் ஃபுல்லா மென்டலுங்க. ஃபுல்லா பைத்தியம். இதுக்கு மேலே புக் பண்ணுறவங்க புக் பண்ணாதீங்க. ஓடிடியில் விட்ட பேர் பாருங்க. ஏன்னா சுத்த வேஸ்ட்டு. நான் யாஷோட ஃபேனு. ஏதோ எதிர்பார்த்தேன். 1 மாதமாக வெயிட் பண்ணியிருந்தேன். வெயிட் பண்ணி ரொம்ப வேஸ்ட்டு. நான் பார்த்து நான் பாதியிலே வெளியே விட்டுருந்தா வெயிட் ஓப்பன் பண்ணி வந்துட்டுருப்பேன். எக்ஸிட் கேட்டே போடல. அங்கே போட்டு தான் நான் வந்துட்டுருப்பேன். நான் தூக்கம் வந்துச்சு முடியல. 2 பேரும் அப்பா புள்ள நடிச்சிருக்காங்க. அப்பா புள்ளலாம் இல்லை ப்ரோ. அவர் வந்து யோசிச்சுக்கிறாரு. என் புள்ள அவன். நான் வந்து என்ன பண்ணுவான்னு இவரா எடுத்துக்கிறாரு. பைத்தியக்காரன். பைத்தியம் பாரு. அவரே யோசிக்கிறாரு ப்ரோ. மென்டல் ஆயிட்டாரு. பையன் இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபால ஒரு பைத்தியம் ஆயிட்டாரு. குடிச்சு அதனால அந்த பைத்தியத்துல அந்த அவங்க பையனா ஒரு எமோஷன் பண்ணிக்கிறாரு.
பண்ணிக்கின்னு இவராக ஃபர்ஸ்ட் பண்ணி ஹாஃப் ஓகே ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல தூக்கம் வந்துச்சு ப்ரோ. நல்லா இல்ல ப்ரோ. அவர் மென்டல் ஆயிட்டாப்ல ப்ரோ படத்துல. வேற ஆடியோ லான்ச்சில் ஒரு யார் சொல்லியிருந்தாரு ப்ரோ, லேடிஸ் வந்து முக்கியமாக பார்க்கணுன்னு. ஆனால் லேடிஸ் வந்து பார்க்குறது வேஸ்ட்டு ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் லேடிஸ் வரவே கூடாது, ஃபஸ்ட்டு வரவே கூடாது. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு ப்ரோ. வந்து பார்த்து நல்ல படம் ருக்மணி ஃபேன் ப்ரோ. நான் வந்து பார்த்தா ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ, இந்த மாதிரிலாம் நடிக்கவே கூடாது. உண்மையாக முக்கியம் இருந்துச்சு, தேவலாமல் இருந்தது. ப்ரோ நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. மொக்க படம் தான் சொல்ல முடியுமே. ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. மாசா இருந்தது ப்ரோ. பயங்கரமா இருந்தது ப்ரோ. ஊத்துறாங்க நீங்க மாசம் ப்ரோ கழுவி ஊத்துறானா யாஷுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் இதெல்லாம் நல்லா அவனுக்கு சூட் ஆகுது. ஸ்டோரியே இல்லை ப்ரோ படத்துல. ஆக்ஷனு சீன் அவள் தான் படமே, வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃபேன்ஸா அதிகமா இருக்கு. ஆமா வல்கர்லாம் நிறைய இருக்கு. சும்மா ஃபேன்ஸா வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா பார்த்துட்டு அந்த மாதிரி போலாம். ஃபுல்லா ஆக்ஷன் சீன்ஸா நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் போர் அடிக்காம போதா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போர் அடிக்காம போச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் பிஜிஎம்லாம் குறைய சொல்ல முடியாது. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. அதெல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இன்னும் படம் பெஸ்டா இருக்கு. ஃபேன்ஸா வந்து என்ஜாய்மெண்ட்டா பார்த்துட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் ஃபேமிலிலாம் வந்து பார்க்க முடியாத மாதிரி கொஞ்சம் இருக்கு. பட் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பசங்களாம் வந்து நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். மாஸ் தான், டேடி இஸ் ஹோம் தான். நல்லா தான் ப்ரோ படம். நல்லா இருக்குதா இல்லையா? நல்லா தான் ஓகே. மனசை தொட்டு சொல்லுங்க. ஓரளவுக்கு ஓகே. ஓரளவுக்கு ஓகேவா? எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாமா இல்ல சிங்கிள்ஸா? ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. குழந்தைங்களும் பார்க்க முடியாதுடா. ஆமா ஓகே. மத்தபடி சாங்ஸ் ஏதாவது இருக்கா படத்துல? ஒரே ஒரு சாங் தான் வந்தது. ஒரே ஒரு சாங் தான். மாஸ் சாங் மட்டுமா? மாசாங்களா இல்ல அடல்ட் சாங் தான். அந்த சாங் கூட அடல்ட் தான். அந்த இதெல்லாம் எப்படி நடிச்சிருக்கீங்க? அவங்கலாம் இன்னும் ஹீரோயினிஸ்லாம் இன்னும் எல்லாருமே பயங்கரமான ஹீரோயினிஸ்ல நயன்தாரா செம்மையா நடிச்சிருக்காங்க. அக்கா கேரக்டர் ரோல் நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி ஏதாவது இருக்கா ப்ரோ படத்துல? படத்துல காமெடியே இல்ல ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் ப்ரோ. அந்த ட்ரைலர்ல காமிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் டீசர்லாம் விட்டாங்க இல்லையா? அந்த ஒரு அதெல்லாம் வந்து அதான் எடுத்தோட அதான். ஓகே. படம் நல்லா இருக்கு. நயன்தாராவோட ஆக்டிங்லாம் கொஞ்சம் நல்லா மாசா பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் பாண்ட் நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். மற்றபடி யாரோட போர்ஷன் வந்து அதிகமா இருக்கு பார்க்குற மாதிரி இருக்கு? பார்க்குற மாதிரினா ஃபஸ்ட்டு அந்த சர்க்கஸில் வர அந்த ஹீரோயின் தான் கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி. அவர் லவ் ரொமான்டிக் சீன் நல்லா இருக்கு. மற்றபடி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பக்காவாக இருக்கு. பார்க்கலாம்.